அதன் மூலமாக வந்து உங்களுடைய தொழிற்பாடை நீங்கள் எப்படி தான் செய்யணும், இப்படி தான் போகணும். உதாரணமாக எங்களுக்கு ஒரு சாமான் வந்துட்டுன்னு சொன்னால் அதை என்னென்னு பார்த்துட்டு செய்யக்கூடிய நிலைப்பாடு தான் இருக்குது. ஆனால் ஒரு நிறுவனம் கொண்டு போகக்குள்ள இலங்கையில் 16 இடங்களில் வந்து ரீஜனல் சேவை சென்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ட்ரைனிங் வந்து எஜென்ட்லாம் கொடுத்தா கூட 14 சேவை சென்டர் இருக்குது. எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு ஏரியாவில் ஒரு பிரயோஜனப்படக்கூடிய சாமன் இருக்குது, சிங்கப்பூர் இருக்குது, கட்டிக்கோ இருக்குது. இதில் வந்து கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு வார உங்களோட ஒன்றையும் ட்ரைனிங் ப்ரோக்ராம்களுடைய ட்ரைனிங்கை வந்து நீங்கள் என்ன மாதிரி பெற்றுக்கொள்வது என்றும், இந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு உங்களுடைய வேலை, அதாவது தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்குமென்றது எங்களுடைய நிறுவனத்தில் நீங்கள் இணைந்து கொண்டீங்கன்னா உங்களுடைய தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்குமென்றதையும் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறது தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது பிரதான நோக்கம். சரியா? இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்க இந்த அபான்ஸ் கம்பெனி வந்து ஒரு வீடியோ கிளிப் பார்த்தீங்க. அபான்ஸ் கம்பெனி வந்து என்னென்ன செயல்பாடுகள் செய்யுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அபான்ஸ் வந்து நாங்கள் ஏசி, ஹோம் அப்ளையன்ஸ், அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வந்து ஷோரூம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்பான் ஷோரூம் எல்லோரும் தெரியாத ஆட்கள் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சாமான் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த ஷோரூமில் விற்கிற பொருட்களையாகவும் சில நேரம் பலதடை Bapak singgalin katakan lo dengan ditemukan tapi media seperti itu dari ini kan ya ada di translate kerana mohon ini. Mana எல்லாரும் நோக்கமாக தான் இருக்குது. இது சம்பந்தமாக எப்படி நீங்கள் நாமங்களை அவங்களுக்கு மனசு and also we have like if anyone kind of a figure ACs and HVAC category jobs, we can give them because we are in the group. So with our group, some are in நாள். அதாவது மட்டக்களப்பு மஞ்சள் நுழைவாய் தொழில்நுட்ப கல்லூரியிலே முதற் தடவையாக மாணவர்களாகிய நீங்கள் பாடநெறியை பயிலுகின்ற போது அந்த பாடநெறிகளுக்கு பின்பு OJT ட்ரைனிங் எங்கே போவது, எப்படி போவது, என்ன நாங்கள் செய்ய போகிறோம், சம்பளம் தருவாங்களா, சம்பளம் தரமாட்டாங்களா, இருப்பிடம் தருவாங்களா, இருப்பிடம் தரமாட்டாங்களா என்று பல்வேறு கேள்விகள். சில நேரம் நீங்கள் விரும்பினாலும் உங்களுடைய பெற்றோர் சம்மதிப்பில்லை. அதன் காரணமாக தற்போது எங்களுடைய அதிபர் சோமசூரியம் அவர்களுடைய வழிகாட்டலிலே இன்று கொழும்பிலே இருந்து அபான்ஸ் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சற்று நேரத்திலே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு செமினார் ஒன்றை இப்போ தற்போது செய்ய போகிறாங்க. இந்த செமினாரினுடைய மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் இந்த ரெஃபன் ஏசி NBG4 அதாவது அதே அந்த பாடநெறியை முடித்தால், அதன் பின்பு எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் பாடநெறியை முடித்ததன் பின்பு, அதாவது இவர்களுடைய அபான்ஸ் கொழும்புக்கே நீங்கள் வந்து ட்ரைனிங், OJT ட்ரைனிங், ஒன் ஜாப் ட்ரைனிங், அதாவது நைட்டாவினால் வழங்கப்படுகின்ற தேசிய கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையினால் வழங்கப்படுகின்ற அந்த ட்ரைனிங் வழங்கப்படும்.
அந்த ட்ரைனிங் காலத்திலே அவர்கள் உங்களுக்கு இருப்பதற்கு தங்குமிட வசதி வழங்குகின்றார்கள். கொழும்பிலே 25,000 ரூபா உங்களுக்கு ஒரு சிறு தொகை வழங்குகிறார்கள். நீங்கள் 6 மாதம் அந்த இதை பூர்த்தி செய்ததன் பின்பு 6 மாதத்தின் பின்பு உங்களுக்கு தொழில் வழங்கப்படுகின்றது. டெக்னீஷியன், அந்த டெக்னீஷியனுக்கான அந்த சம்பளம் 41,000 ரூபாய் தொடக்கம் 65,000 ரூபாய் வரையில் உங்களுடைய திறமைக்கேற்றவாறு அவர்கள் உங்களை எவலுவேட் பண்ணி வழங்குவார்கள். ஆகவே உங்களுக்கு தற்போது நாங்கள் NBQ பாடமுறையை படிப்பதற்கு 2025 கல்வியாண்டில் நீங்கள் புகுந்து தற்போது தான் வகுப்புகள் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு அதாவது OJT ட்ரைனிங், அதே போன்று தொழிற்பயிற்சி, அதே போன்று எதிர்காலத்தில் உங்களுடைய ஜாப் வழங்கப்படும். அது மாத்திரமில்லை, உங்களுக்கு தெரியாது, நான் தொழில்நுட்ப கல்வி சேவையிலே அதாவது கடமை புரிந்த காலங்களில் நான் இந்த அபாஸ் நிறுவனத்தில் கொழும்புக்கு சென்றிருந்தேன். அங்கு நான் பயிற்சிகளை பெற்றேன். அங்கு பார்க்கின்ற போது அதாவது ஏதாவது ஒன்றை நாங்கள் கற்றுக்கொண்டோம் என்றால் அவர்களுடைய அபாஸிலிருந்து நிறைய விடயங்களை நான் கற்றுக்கொண்டேன். உங்களுக்கு தெரியும், அவர்களுடைய பல துறை சம்பந்தமான விடயங்கள் இருக்கு. ஆகவே அந்த வகையில் அவங்க இப்போ உங்களுக்கு இதை ட்ரைனிங் ஒன்று செய்ய போகிறாங்க, ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகிறாங்க. அதை தவிர ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னாங்க, இன்றைக்கு இந்த நிகழ்வுகள் நினைக்கிறது கொழும்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர், இந்த ஆளணிகளுக்கு பொறுப்பான உயர் அதிகாரி ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜர். அதே போன்று கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான பிராந்திய முகாமையாளர், அதே போன்று ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கனிஷ்ட நிறைவேற்றாளர், அதே போன்று சிரேஷ்ட நிறைவேற்றாளர் தரத்தில் உள்ள அவ்வளவு பேர் இங்கே வந்திருக்கிறபடியினால உங்களுக்கு ஒரு இது அரிய சந்தர்ப்பம். This is the first time in particular Manyandoduwa Technical College. Our Technical College principal Soma Suryam arranged the seminar for the presenters by Abans Company, Colombo. This training program is conducted by the Abans through our technical education department. The aim of this training is, after completion of this course, NBQ4 course, you have so many questions where we are going to get the training, are they give the money, are they give the accommodation, and so many questions. Not only that, but also you are not confirmed to the place, because you are going to the place for first week go somewhere, and the next week go somewhere, and the third week go somewhere. This is not like that. Abans, but they are going to do it 6-month training. They are going to give into Colombo. They are giving the 25,000 rupees money allowance, and they are giving the accommodation, everything they are giving. After completion of the on-job training, directly you are recruited to the technician from the basic salary of 41,000 to 60,000 according to your knowledge, according to your experience. They will give. Therefore, there is a officials. They came. Our head of our technical college, hero, the principal, our fast worker, is a silent worker. Soma Suryam is here. Otherwise, the Abans Company human resources manager and the Eastern Province area manager and the junior executive and the senior executives are here. Therefore, this is a very advantageous seminar. මේක අත්‍යවශ්‍යම බලවොත් පළවෙනි වතාවට මටකලපු මඤ්ඤන්තොටුපේ තොලිප මේ ටෙක්නිකල් කොලෙජ් වල කාර්මික විද්‍යාලය වල මේ වගේ සෙමිනාර් එකක් පවතිනවා. මේ සෙමිනාර් එක දැන් අරන් කියලා තියෙනවා අපි පිටුපතිතුමා සෝම සූරියා. ඒක දැන් අබාන්ස් ඉලෙක්ට්‍රිකල් ප්‍රයිවට් ලිමිටඩ් වලින් කොළඹ ඉඳලා ඔෆිසර්ස් අවිලා ඉන්නවා. ඒ ඔෆිසර්ස් ආවේ මොකටද කියලා බලවොත් මේ දැන් ඔයගොල්ලෝ NBQ4 පාඨමාලාව මේක කරන්නේ. 1week4 පාඨමාලා කරන ඔයගොල්ලොන්ට ඉදිරි මේ පාඨමාලා ඉවරුණ ගම ඔයගොල්ලෝ අහනවා කොහෙද ට්‍රේනින් යන්නේ? ඒකට පඩි දෙනවාද? අපිට කෑම දෙනවාද කියලා ක්වෙස්චන් ගොඩාක් අහනවා. ඒක විතරක් නෙවෙයි, පළවෙනි සතිය එක සෙන්ටර් එකට යනවා, දෙවෙනි සතිය වෙන සෙන්ටර් එකට යනවා. මොකද ඔයගොල්ලෝ ස්ථීර ඩිසිෂන් එකක් ගත්තේ නැහැ. ඒ නිසා මේ පාර Abans Company ඇවිල්ලා ඉන්නවා. දැන් මේගොල්ලෝ මොනවද කරන්න යන්නේ?
NVQ කරන electrical appliances course ඒ වගේම refrigeration and air conditioning NVQ පාඩමාලා වේවුන කට්ටිය ඔක්කොම on job training වලට කොළඹට ගෙනියනවා. කොළඹට ගෙනියලා මාස 6ක් ඔයගොල්ලන්ට පුහුණුව දෙනවා. ඒ මාස 6ක ඇතුළතදීම ඔයගොල්ලෝ කැමේකම ඉගෙන ගන්න පුළුවන්. ඒ කාලයේදීම ඔයගොල්ලන්ට පොඩි allowance එකක් දෙනවා 25000. ඒ වගේ ඔයගොල්ලන්ට ඉන්න ඉඩ දෙනවා. මේක මේ ඔයගොල්ලෝගේ පුහුණුව ඉවරුණාට පස්සේ මේ පුහුණුව ඉවරුණාට පස්සේ ඔයගොල්ලන්ට රස්තාව දෙනවා. ඒ රස්තාව टेक्नीशियन सीनियर टेक्नीशियन ඔකට පුහුණුව අනුව තමයි ඒ රස්තාව දෙන්නේ. ඒ රස්තාව වලට බේසික් සැලරි 41000 ඉඳලා 60000 එනකම් ගෙවනවා. ඒ නිසා පළවෙනි වතාවට මේ වාගේ සෙමිනාරයක් මේ වාගේ පුහුණුව සම්බන්ධයේ සෙමිනාර එකක් ඒක විතරක් නෙවෙයි ඕගොල්ලෝට දැන් කොන්දම හයියක අපි ස්ථිරම කියන්න පුළුවන්. අපි මේ NVQ පාඨමාලාව අපි මඩකලපු කාර්මික විද්‍යාලයේ පැවැත්ගෙන යනවා. අපි ට්‍රේනින් වලට මාස 6ක් ට්‍රේනින් වලට අපි යනවා කොළඹ. අබාන්ස් කම්පැනියකට ඊට පස්සේ අපි රස්තාව කරනවා ටෙක්නීෂියන් විදියට. ඒ නිසා අපිට හොඳ අනාගතයක් තියෙනවා කියලා ඕගොල්ලෝ අම්මලාට තාත්තලාට කියන්න පුළුවන්. ඒ නිසා හොඳ අනාගතයක් තියෙන මේ පුහුණුව සම්බන්ධයෙන් අපිට දෙන්න අපි අබාන්ස් PLC ලිමිටඩ් එකේ human resources manager අවිලා ඉනවා. ඒ වගේම උතුර නැගෙනහිර ප්‍රදේශීය regional manager අවිලා ඉනවා. ඒ වගේම junior executive අවිලා ඉනවා. ඒ වගේම senior executive අවිලා ඉනවා. ඒ නිසා this is a good chance. මේක හොඳම தவசක් හොඳම අනාවදියක් තියෙන தவசක්. ஆகவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை தவறவிட வேண்டாம். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த அபான்ஸ் எலக்ட்ரிக் பிரைவேட் லிமிடெட் உடைய இந்த செமினாரை நீங்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்லுகிறார்கள் என்பதை செய்மடுக்குமாறு கேட்டு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் சாமி தம்பி ரவீந்திரன். முறைப்பாடுகள் இருக்கு. அந்த பணிகளை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வார நேரம் ஒரு ஜூனியர் டெக்னீஷியன் எழுதணும் புத்தகம் திருத்தணும் அப்படிங்கிறதுல சொல்லுவோம். அந்த கேட்டகரி முடிஞ்சால் பிறகு நீங்கள் டெக்னீஷியன் என்ற கேட்டகரிக்குள்ளே பாருங்க. டெக்னீஷியன் என்ற கேட்டகரிக்குள்ளே வந்து நீங்கள் இண்டிபெண்ட், அதாவது நீங்கள் சுயமாக வந்து ஒரு பிரச்சனை தருவோம் மட்டும் சொன்னால் முதலாவது வந்து சேஃப்டி அண்ட் ட்ரெயின். அதாவது நாங்கள் எந்த வேலை செய்ய போகக்குள்ளேயும் வந்து எங்களோட பாதுகாப்பு முக்கியம். அந்த பாதுகாப்பு முறையில் நாங்கள் எந்த வகையில் கைக்கொள்ளணும், எப்படி செய்ய விடணும்னு சொல்லி செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டூல்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்தந்த டூல்ஸ் வந்து யூஸ் பண்ண நேரம் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு முறைன்றது பார்ப்போம். ரெண்டாவது வந்து அட்லையன்ஸ் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எங்களோட ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு பிரச்சனையும் அதை வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி பிரயோஜனப்படுத்துறது, என்ன செய்யறதுன்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை செய்ய போக்குள்ள வந்து உங்களுக்கு தெளிவில்லாத தன்மை இருக்குது. அப்போ அந்த தெளிவில்லாத தன்மை இருக்கிறத போக்குறது தான் எனக்கு முக்கியமானது. வந்து உங்களை ட்ரெயினிங் டெக்னீஷியன் சொல்லி எடுப்போம். ட்ரெயினிங் டெக்னீஷியன் எடுத்து உங்களுக்கு குறைந்தது ஒரு 12 மாதத்திலிருந்து 18 மாதங்கள் அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை அடிப்படையாக கொண்டது. இப்போ நீங்கள் படித்ததை வந்து ஒர்க் ஷாப்பில் திறமையாக செயற்பட்டீங்க செஞ்சீங்க, அதாவது நீங்கள் எந்த படித்த விஷயங்களை கொண்டு ஒரு சாதனம் ஒன்று கண்டடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அது பிரச்சனை என்னன்னு சொல்கிறது. நீங்கள் எவ்வளோ ஐடென்டி பண்ணுறீங்க, அதை எப்படி ரபல் ஷூட்னு சொன்னால் அந்த பிரச்சனையை நாங்கள் எந்த அளவுக்கு திருத்தி கொண்டு போகிறோம், எவ்வளோ விரைவாக செய்கிறோம், எவ்வளவு உங்களோட மாதம் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களோட பயணம், அதாவது உங்களோட தொழில் பயணம் எப்படி இருக்குன்றதை தான் நாங்கள் இங்கே பார்க்குறோம். ஆரம்பத்தில் வந்து உங்களோட ட்ரெயினிங் டெக்னீஷியன் பாதுகாப்புன்னு தெரியாது, பிளண்டர் உபயோகித்து இருக்குது, அதில் தொழிற்பாடு என்னது அவங்களுக்கு தெரியும். பிளண்டரை போட்டால் அதை எங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகணும். அதுக்கு பவர் சப்ளை போகுதா, பவர் சப்ளை இருந்துச்சுன்னா மோட்டர் ரிப்பேர் அப்படியே இருக்குதா, பிசிஏ போகுதா, லைன் போகுதா, மோட்டர் வேஸ்ட் அந்த விஷயங்களோட திருத்தலாம், என்ன மாதிரி செய்ய வேணும்ன்ற விஷயங்கள் அது சொல்லி தரும். அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ். கஸ்டமர் சர்வீஸ் சொன்னால் வாடிக்கையாளர் சேவை. எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்தாலும் அல்லது எந்த ஒரு தொழில் எடுத்தாலும்